டடா! ஸோ போய் கடையில் திருப்ப ஒரு செட் ஆஃப் டாப் சாயிலு ஒரு செட் ஆஃப் காம்போஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். இஸ் திஸ் சீட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் க்ரோயிங் ஹியர். ஐம் ஓகே. இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. அண்ட் லுக் அட் மை பீஸ்ட் ஓவர் தேர். ஒரு செப்பரேட் ஏரியா ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸோ அங்கே இருக்க பாருங்கள், கொர்ஜெட்டெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 5th மேங்க, இன்னைக்கு மண்டே, பட் இட்ஸ் எ பேங்க் ஹாலிடே இயர். நேற்று வர முடியல. நேற்று ஆக்சுவலி சண்டே வரலான்னு தான் இருந்தேன். வீட்டுக்காரம்மா நல்ல நான்வெஜ் மீல்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. நான் சீரக சாம்பா பிரியாணியா, ஃப்ரையா, சிக்கனா, அது இதுன்னு சாப்பிட்டு படுத்தவன் ஏஞ்சிக்கவே இல்லைங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. பட் இங்கே கோல்டு வெதர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குங்க திருப்பம். மேலே அதுவும் கோல்டு இஸ் வெரி வெரி பேட். நைட்டு டெம்பரேச்சர் 4 degrees ஆகுது. இப்போ கூட 15 degrees அவ்வளோதான் மேக்ஸிமம். ரைட், எல்லா வேலையும் முடிச்சுன்னு வந்தாங்க இப்போ தான். நேற்று மிச்சம் மீதி இருந்த பிரியாணி எல்லாம் கூட சாப்பிட்டு வந்தேன் நான். பட் ஐம் ஓகே டுடே. டடா! ஸோ போய் கடையில் திருப்ப ஒரு செட் ஆஃப் டாப் சாயிலு ஒரு செட் ஆஃப் காம்போஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு மேலே திஸ் இஸ் ஹவுங்க நான் வீட்டில் இது பண்ணுறோம் இல்லைங்களா, வீட்டில் பண்ணுற ஆர்கானிக் வேஸ்டெல்லாம் நான் இது ஆர்கானிக்லி காம்போஸ்டபிள் பிளாஸ்டிக் பேக். இது பிளாஸ்டிக் இல்லை, இது இட்ஸ் ஆர்கானிக் பேக். இது அப்படியே காம்போஸ்ட் ஆகிடலாம். இது ஸோ இப்படி பேக் பண்ணின்னு வந்துடுவேன். நேற்று நான்வெஜ் செஞ்சு எல்லா ஆர்கானிக் ஐட்டமும் அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல் அது இருக்கிற 2-3 கொஞ்சம் நெஞ்ச செடிங்களை கூட நெட்டலான்னு இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி ஹவு தட் கோஸ். அதே மண்டே தாங்க க்ளீனாக ஒரு புது செட் போட்டு விட்டாங்க. அது மட்டும் அங்கே மட்டும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ கீர்க்கா, குக்கும்பர், அது கீர்க்கா தான் குக்குமெல்லாம் அந்த பக்கம் லைனாக வரும். சன்ஃப்ளவர் இப்போது நல்லா விட்டு இருக்கிறீங்களா, அந்த கார்னரில் போடலான்னு இருக்கிறேன். அப்படியே பக்கத்தில் அந்த ஃபென்ஸுக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு ட்ரெலிஸ் மாதிரி ஆகிடும். அண்ட் தென் மிச்சங்கிற சம்மர் கிராப்ஸ் எல்லாம் இங்கே போடலான்னு இருக்கிறேன். ஐ நீட் மோர், ஐ திங்க் 1 more செட் வேணும் போல இருக்குது இங்கெல்லாம் போடுறதுக்கு. நல்லா குடிக்குதுங்க அது. டாப் சாயிலு காம்போஸ்டெல்லாம் நல்லா இது பண்ணுது. பட் எனிவே ஐ ஆம் லைக் டூயிங் இட் 1 by 1. இப்போ இமீடியட்லி போட்டு வளர்றது கொஞ்சம் இங்கே வளர்ச்சி பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் இன்னும் சரியாக செட் ஆகலை. பட் எனிவே இந்த வாட்டி சரியாக இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே நல்லா அந்த இதெல்லாம் நல்லா டீகே ஆவோ நல்ல க்ரோத் வரும். ஆர் ஈவன் திஸ் ஒன்லி அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன லேயர் தானே போட்டிருக்கிறேன். அது மீறி கிரவுண்டுக்கு போயிடுச்சுன்னா ரூட்டு, தே கேன் ஈஸிலி கெட் சூப்பர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தேர். அப்புறமா ஸ்லோவாக டீகே ஆவோ 1 or 2 years நல்ல ஆர்கானிக் மெட்டீரியல் டீகே ஆகி காம்போஸ்ட் ஆகி இது பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் எ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, விச் இஸ் குட். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்க. இப்போ பார்த்தா தெரிந்து பாருங்கள். நல்லா ஃபைனலி சக்ஸஸ்ங்க. ஆனியன் எல்லாம் வளருது பாருங்கள். ஆனியன் சீட்ஸ்லேருந்து வளருது. நிறைய ட்ராமா சினிமா பண்ணுதாச்சு இதுக்கு. 7th time சக்ஸஸ். பட் தெர் இஸ் ஸ்டில் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த பாதியிலேருந்து இந்த பாதி மட்டும் இட் இஸ் நியூ சீடு. இட்ஸ் எ ப்ரௌன் ஆனியன். ப்ரௌன் எல்லாம் லைக் ஒயிட் ஆனியன் மாதிரி இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ரீடு. பட் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ரெட் அனியன்ஸ் சீட்ஸ் போட்டேன், விச் வாஸ் இன் மை சீட் பாக்ஸ். என் சீட் பாக்ஸில் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு அது. ஸோ பழைய சீடு ஜெர்மினேஷன் சுத்தமாக இல்லைங்க. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான், ஃப்ரெஷ் லாஸ்ட் இயர் சீடு போட்டிங்கன்னா நல்லா ஜெர்மினேஷன் இருக்குதுன்னு. தட் இஸ் ப்ராப்ளி வாட் ஹஸ் ஹேப்பன் ஹியர். நான் இந்த வருஷம் தான் இப்போ போடுறதுக்கு முன்னால் தான் போய் அந்த சீடு வாங்கின்னு வந்தேன் நான். ஸோ இட் இஸ் ஹியர் பேசிக்லி. இஸ் திஸ் சீட். So that is what is growing here. I'm okay. Like as long as I know the actual technique, அது மேலே இம்ப்ரோவைஸ் பண்ணினே போவேன் நான். ஸோ yeah, this is good. 7th மேங்க, இட்ஸ் எ வென்ஸ்டே. நல்ல வெதருங்க இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. பட்
ஓவர் நைட் டெம்பரேச்சர் இன்னும் கூட கோல்டாக தான் இருக்குது, பட் டே டைம் டெம்பரேச்சர் வாஸ் வெரி குட் கம்பேர்ட் டு லாஸ்ட் ஃபியூ டேஸ். சன் ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னால் கூட வந்திருந்தேன். இங்கே சன் மூணு இருக்குது பாருங்கள். சன் அந்த மூணு ஆர் இந்த சேம் ஸ்கை. எனிவே ஓகே, அப்டேட் வந்து இன்றைக்கி இதுக்கு முன்னால் கூட வந்தேங்க நான். ஆக்சுவலி வேலையை முடிச்சுன்னு ஒரு 4 மணிக்கே வந்துட்டேன். 4 to 6 வேலை பண்ணேன். ஸோ இங்கே புது இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, அங்கே இருந்த சீட்ஸ் எல்லாம் அது சீட்லிங்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு செட்டு தான் இருக்குது, பட் அது இங்கே வைக்கலாமா இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு கொஞ்சம் சீட்லிங்ஸ் இருந்தால் கொடுன்னு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். லெட்ஸ் see how that goes. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா இப்போ ஈவினிங் திருப்பம் வந்தேங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுன்னு திருப்பம் வந்து இப்போது தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். நல்லா வளருதுங்க சீட்லிங்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம். ஸோ இதில் பாருங்கள், பிராசிகா கேஜுவில் பாருங்கள், இந்த ரோவாக தெரியுது இல்லைங்களா, பட்டன் ரேடிஷ் மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அது வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஒரு நாள் சாப்பிட்டேன் நான். அங்கே இருந்துச்சு பாருங்கள், அது அந்த வெளியே போட்டிருந்தது தான். பூச்சி நிறைய சாப்பிட்டுட்டு தான் இந்த வாட்டி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். தே ஆர் வெரி டேஸ்டி. ஸோ தேர் இஸ் மோர் ஆஃப் இட் நவ். போட்டு வச்சுக்கிற காலிஃப்ளவர் கிலிஃப்ளவர்லாம் கூட நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. 8th மேங்க, இட்ஸ் எ தேர்ஸ்டே. மத்தியானம் கிளம்புந்துங்க நான் சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்புனேன் இதை பிக்கப் பண்ணுறதுக்கு. இட்ஸ் எ ஃபுல் கார் லோட் ஆஃப் வுட்டுங்க. இட்ஸ் எ 2x2 inch 2 inch by 2 inch நல்ல பீஸ் ஆஃப் வுட்டுங்க இதுங்கெல்லாம். இது என்னென்னா, இது வந்துட்டு இந்த இதெல்லாம் எண்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இதுக்கு. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி யூஸ் ஃபார் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா வீடு ஃபார் சேலு அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த போர்டு தான் எடுத்துன்னு போய் வைக்குவாங்க வெளியே. வெயில் மழை இல்லாமல் இந்த போர்டுங்க இருக்கும், வெறும் போர்டு வச்சு, ஃபார் சேல் போர்டு வச்சு. அண்ட் ஆஃப்டர் தே யூஸ் இட், தே செல் இட் சீப். இட் வாஸ் வெரி சீப், லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பீஸ் ஆஃப் வுட் வந்துட்டு 1 pound இருக்கிற மாதிரி வாங்கினோம் வந்தேன். ஸோ இப்போ ஆஃப் லோட் பண்ணிட்டு கிளம்புனாங்க வாபஸ். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ எம் டூயிங் ஃபார் டுடே. ஐ எம் வெரி ஹாப்பிங்க. இதை வச்சு தான் ட்ரெலிஸ் அது இதெல்லாம் பண்ணோம், நிறைய இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி தே டூ மீ குட். இறக்கிட்டாங்க எல்லாத்தையும். டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சுருக்கிறேன். யாரா எதிரில் பார்த்துட்டு திருடின்னு போகாத அளவுக்கு. இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. அண்ட் லுக் அட் மை பீஸ்ட் ஓவர் தேர். அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி ஈவினிங் வரதுக்கு டைம் இருக்குமோ இன்னும் தெரில. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐ ஹேவ் ஒன்லி லைக் 5 more minutes. வாபஸ் போகணும், சைன் இன் பண்ணோம் வேலையில். லெட்ஸ் see. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு கெட் இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலாம். அண்ட் ஈச் ஆஃப் தம் ஆர் லைக் 8 feetங்க. ஸோ தேவையான அளவு கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஹாப்பி அபவுட் திஸ். எல்லாம் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் தான். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் கி ஜெய். 9th மேங்க, இட்ஸ் எ ஃப்ரைடே. ஈவினிங்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வந்து ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ஃபுல்லாக க்ளீனப்பு, களையெல்லாம் எடுத்தேன். ஒரு செப்பரேட் ஏரியா ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், கொர்ஜெட்டெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு புது ஏரியா ரெடி பண்ணியிருக்கிறேன் கொர்ஜெட்டுக்கு. இதெல்லாம் பிராசிகாஸுங்க, நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் நவ் இஸ் பிராசிகா கேஜ். பிராசிகா கேஜ் போட்டேன்னா எல்லாம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அந்த சாமந்தி பூ இருக்கு இல்லைங்களா, மேரிகோல்டு, அதை நெட்டர்லான்னு இருக்கிறேன். அண்ட் தென் அங்கே சன்ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அது கூட நல்லா வளர்ந்துச்சுங்க. அது 2nd leaf 3rd leaf எல்லாம் தள்ளிச்சுங்க. அது மோஸ்ட்லி அது ஓக்ரா பழம் இருக்காது. இது வெண்டைக்காய். அதை இப்போ நடல, பட் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது கூட கார்ட்ஸுங்க. லெட் மீ சி வாட் கைண்ட் ஆஃப் கார்ட் தட் இஸ். ஸோ நல்ல க்ரோத்துங்க, நல்ல வெதரு. இன்றைக்கி 20 degrees போகுதுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து திருப்ப 20-25 மினிமம் டெம்பரேச்சர் தாங்க. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இட் இஸ் இன்க்ரீசிங் டு 10. ஸோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 7 o'clock இருக்கும். ரைட், லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். ஒரு கோஜி பெரி மாதிரி ஒரு சீடு போட்டு வச்சுருந்தாங்க க்ரீன் ஹவுஸில். அது நல்லா மொழிச்சு வந்துச்சு. ஒரு 5 சால்வேஜபிள் 5 இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் அதில் லார்ஜஸ்ட் இது தான். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த லாட். ஸோ அதுங்களாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் தான். ஸோ 5 இதுங்களை ரொப்பி வச்சுருக்கிறேன். யூஷுவல் மிக்ஸ் தான், பாட்டிங் மிக்ஸு ப்ளஸ் நான்வெஜ் இதெல்லாம் கலந்து தான்.
லெட்ஸ் see how that goes. Update for today is இருந்த லாஸ்ட் செட் ஆஃப் மிளகா கூட போட்டேங்க, சில்லி, கயன் பெப்பர். இங்கே லைனாக தர்றது மேரிகோல்டு, சாமந்தி பூ. இங்கே ஒரு செட்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி டொமேட்டோ பேட்சில் அங்கங்கே போட்டு வச்சுக்கிறேங்க. இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சாமந்தி பூ. அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் கொஞ்சம் அங்கே இங்கே வளரட்டோன்னு. ஸோ தட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் சப்போர்ட். இது கம்பேனியன் பிளான்டிங்னுவாங்க இது பேர். ஸோ வேர் ஒன் பிளான்ட் இஸ் பேசிக்லி பீயிங் எ கம்பேனியன் டு த அதர் பிளான்ட்டு, ஒரு சைட் பிளான்ட் இஸ் பேசிக்லி பீயிங் எ சைட் கிக் மாதிரி. நம்ம ஆரியா சந்தானம் மாதிரி இது. ஆரியா வந்துட்டு மெயின் பிளான்ட்டு, சந்தானம் சைட் கிக் மாதிரி. சம்டைம்ஸ் சைட் கிக்ஸ் பிகம்ஸ் ஹீரோ, சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அண்ட் இந்த புது பேட்ச் நான் அதை தான் போட்டு வச்சுக்கிறதுங்க. இந்த பக்கத்துலேயே எங்கள் புது பேட்ச் இது ஷீட் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளியர் பண்ணுங்க. நிறைய ரபிஷ் ஆஸ் யூஷுவல். இந்த பக்கம் பண்ண நோட்னாக்கா எல்லாம் ரபிஷ் தான் வரும். ஸோ இதை கிளியர் பண்ணி இப்போதுக்கு வச்சுருக்கேன். நல்லா க்யூரேட் பண்ணிவிட்டு கொர்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு புட் கொர்ஜெட்ஸ் ஆன் தேர். நெக்ஸ்ட் வீக் தான் போடுவேன். நெக்ஸ்ட் வீக் தான். அது கொர்ஜெட் இஸ் எ ப்ராப்பர் சம்மர் க்ராப்பு. ஸோ ஐ வில் நாட் டூ இட் நவ். இன்னும் கூட நைட்டில் கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் 10 degrees இருக்கணும் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த சம்மர் க்ராப்ஸ். இதுங்க கூட நிறைய பேர் இந்த வாட்டி ஆக்சுவலி சில்லி, ஸ்வீட் கார்னு இதுங்கெல்லாம் கூட வெளியே வைக்கலாம். ஏன்னா இதுங்களெல்லாம் கூட கம்மியாக இருக்குது பாருங்கள் க்ரோத் எல்லாம். ஸோ நான் ஒரு வீக்கு நல்லா இருந்துச்சு டெம்பரேச்சருன்னு வச்சுட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம். ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் எ மிஸ்டேக். லெட்ஸ் சி. இட்ஸ் சம்ஹவ் மேனேஜிங். ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கு டெம்பரேச்சர் கம்மியாகிடுச்சு. Let's see what happens.